Hello learners, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6th chapter first, that is numbers. So let's dive into the lesson. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து எக்ஸசைஸ் 1.1. ஸோ எக்ஸசைஸ் 1.1 சால்வ் பண்ணணும்னா எனக்கு என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் தேவையோ ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சக்ஸஸர் அண்ட் ப்ரெடிசஸர். சக்ஸஸர்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சக்ஸஸர், அதாவது எனக்கு அடுத்து வரவங்க சக்ஸஸர்னா. அப்போது when 1 is added to a number we get its successor. இப்போது 9ன்னு ஒரு நம்பர் இருக்குது, அப்போது அதோட சக்ஸர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கூட 1 ஆட் பண்ணோன்னா அதுக்கு அடுத்து ஒரு நம்பர் கிடச்ச நமக்கு 10. அது ப்ரெடிசஸர்னால் ப்ரீவியஸ். ஓகேவா? அதுக்கு முன்னாடி வர நம்பர். அப்போ 9க்கு முன்னாடி 8. அதை நம்ம எப்படி சொல்கிறோன்னா எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் அதில் 1 மைனஸ் பண்ணால் we get its predecessor. ஓகே, இது சக்ஸஸர் அண்ட் predecessor. ஸோ நெக்ஸ்ட்டு கிரேட்டஸ்ட் நம்பர், ஸ்மாலஸ்ட் நம்பர். அதாவது கிரேட்டஸ்ட்லேருந்து எப்படி நம்ம ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பர். இப்போ வந்து 9ன்றது ஒரு கிரேட்டஸ்ட் 1 டிஜிட் நம்பர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து கிரேட்டஸ்ட் 1 டிஜிட் நம்பர், 2 டிஜிட் நம்பர், 3 டிஜிட் நம்பர், 5, 6, 4, 5, 6 இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் அது நம்ம இதெல்லாம் பேசிக்ஸ். ஓகேவா? கிரேட்டஸ்ட் 1 டிஜிட் நம்பர்னா அது 9, கிரேட்டஸ்ட் 2 டிஜிட் நம்பர்னா அது 99. 99ஓட பெருசாக இருக்குது எந்த நம்பர்னா அது 100. அப்போ 100 நம்ம வந்து அதாவது ஒரு கிரேட்டஸ்ட் நம்பர் இருக்குது, அது எத்தனை டிஜிட்டோ, 1 டிஜிட்டோ 2 டிஜிட்டோ, அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் கூட 1 ஆட் பண்ணோன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் நம்பர். இப்போ கிரேட்டஸ்ட் 1 டிஜிட் நம்பர்னா அதிலிருந்து அடுத்தது 2 டிஜிட் நம்பர், ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் நம்பர் கிடைக்கும். இதுதான் பேசிக்ஸ். இப்போ 9 தான் கிரேட்டஸ்ட் 1 டிஜிட் நம்பர். அப்போ 9 கூட நான் 1 ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கிறது 10. அப்போ 10 தான் ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட். இது எவ்வளோ பெரிய நம்பர் இருந்தாலும் சரி, இதான் கான்செப்ட். ஸோ கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர் எடுக்கிறோம், 99,999. ஓகேவா? இந்த மாதிரி எடுக்கணும். அதோட 1 ஆட் பண்ணால் we get 10,000. அப்போ 10,000 தான் வந்து ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர், ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர். ஸோ அது தான் கிரேட்டஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர் எடுக்கிறேன், 9,999 எடுக்கிறேன், அதுக்கூட 1 ஆட் பண்ணுறேன், we get 10,000. அப்போ ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர் எனக்கு அப்டைன் ஆகுது. அதே மாதிரி தான் எந்த ஒரு கிரேட்டஸ்ட் எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் சரி, அதில் இப்போ 5 டிஜிட்னா கிரேட்டஸ்ட் எடுத்தேன்னா அப்போ 5க்கு அப்புறம் யார் 6 ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் ஸ்மாலஸ்ட் நம்பர் கிடைக்கும். இதே கான்செப்ட் தான். ஸோ இது ஃபர்ஸ்ட் பேசிக். ஸோ நெக்ஸ்ட் வந்து 1s, 10s, 100, 1000s இதெல்லாம் நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ டென்ஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம், அதாவது ஃபர்ஸ்ட் டிஜிட் ஒரு 10,000 அப்படி எழுதுறேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட்டு லாஸ்ட்டில், அதாவது லாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட்டு இந்த இது பார்த்தோம்னா இது ஒன்ஸ்ன்னு சொல்லுவோம். 10s, 100s, 1000s, 10,000s அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இது ஒன் பிளேஸ் வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம் இது. ஓகேவா? இந்த பிளேஸ் வேல்யூஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதில் பாருங்கள், இப்போ இந்த பிளேஸ் வேல்யூஸ் வந்து இங்கே நம்மளுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஒன்ஸ். இப்போ வந்து ஒரு 100 வேல்யூ, தட் இஸ் 200 அப்படின்ட்டுனா அப்போ 2 வந்து 100s பிளேஸில் இருக்குது, 0 ஒரு 0 10s பிளேஸில், ஒரு 0 1s பிளேஸ்லேயும் இருக்கும். இது வந்து 1s, 10s, 100s, 1000s, 10,000s, lakhs. இது ஆக்சுவலாக நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் மெத்தட். ஓகேவா? நம்ம இந்தியன் மெத்தட், நம்ம இங்கே யூஸ் பண்ணுற ஜென்ரல் மெத்தட் இது ஃபாரினர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம இப்போ யூடியூப்லலாம் பார்த்துருப்போம். அதாவது மில்லியன் வியூஸ் அப்படின்னு அவங்க ஏன் 10,000 வியூஸ் போடல, 1000 வியூஸ், 100, 1 crore வியூஸ் அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. 1 million வியூஸ், 2 million, 1 billion இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போது அது வந்து என்னது, அமெரிக்கன், யூஎஸ்ஏ, இன்டர்நேஷ்னல் மெத்தட்ஸ். ஓகேவா? நம்ம ஃபாரினர்ஸ் யூஸ் பண்ணுற மெத்தட், நம்ம வந்து இது இந்தியன் ஸ்டாண்டர்ட். ஓகேவா? நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் இது. ஸோ இப்போ வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் மெத்தட்ஸ் பார்ப்போம். ஓகே, இன்டர்நேஷ்னல் மெத்தட்க்கும் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் என்னப்பா டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு 1s, 10s, 100, 1000, 10,000 இது வரைக்கும் இது நம்மளுக்கும் இவங்களுக்கும் சேம் தான். இதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா 1 lakh சொல்லியிருப்போம். 1 lakh பதிலாக 100,000, 10 lakh பதிலாக 1 million, 10 lakh அப்புறம் நம்ம 1 crore சொல்லுவோம். 1 crore 10 millions அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேவா? 100 crores வந்து 1 billion. ஸோ இதான் கான்செப்ட். 10 lakh அப்புறம் 10 lakhனா 1 million, அப்புறம் 100 lakh. ஓகேவா? 100 lakhனா தட் இஸ் 1 crore, அது 10 millions அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே மில்லியன்ஸ், பில்லியன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு போகிறோம். இதுதான் நம்மளுக்கு. அப்போது 100,000 வரைக்கும், 10,000 வரைக்கும் நமக்கு 2 இருக்கும் சேம். The change happens in 100,000. ஓகேவா? தட் இஸ் 1 lakhன்றதுக்கு பதிலாக அவங்க 100,000 அதுலேருந்து சேஞ்சஸ் நடக்குது. ஸோ இப்போ இதோட நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள், தட் இஸ் நம்ம சொன்ன மாதிரி தான் 10,000 வரைக்கும் காமனாக இருக்காங்க. அடுத்தது என்ன இருக்குது, லேக்ஸ். 1 lakhக்கு பதிலாக அவங்க 100,000ன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 10 lakhக்கு பதிலாக மில்லியன்னு சொல்லியிருக்காங்க. ரைட். க்ரோர்ஸ்க்கு பதிலாக 10 million. 1 crore 10 million, 10 crore 100 million. ரைட். அண்ட் தென் 100 crore வந்து 1 billion, 1000 crore வந்து 10 billion. ஸோ நமக்கு மெயினாக வந்து 10 lakhனா 1 million, 100 crore 1 billion. இது ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம கீழே இருக்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? 10 lakhனா 1 million, 100 crores 1 billion. இதுதான். ஓகேவா? மெயின் பேசிக் டிஃப்ரென்ஸ் இதுதான். The next is place value. ஓகேவா? ஒரு லார்ஜஸ்ட் இப்போ நான் வேறு 100 எனக்கு கொடுத்துருந்தாங்க, நான் ஈஸியாக place value சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 0வோட place value 1ஸ்ல, நெக்ஸ்ட் 0வோட place value 10ஸ்ல, 1ஓட place value 100ஸ்ல அப்படின்னு நான் சொல்லிடுவேன். இப்போ இந்த மாதிரி லார்ஜஸ்ட் டிஜிட்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ 676097. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லார்ஜஸ்ட் டிஜிட்ஸ் வந்து எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நான் எப்படி அதோட place value சொல்கிறதுனா, முதல்ல என்ன பண்ணணும்னா நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதில் நம்ம கமா நோட்டேஷன் கொடுத்துக்கிறோம். எப்படி கொடுப்போம், 100s, அப்புறம் 1000, 10,000க்கு அப்புறம் ஒரு கமா நோட்டேஷன், அப்புறம் லேக்ஸ். இப்படி தான் நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட். ஸோ இப்படி கொடுப்போம். இதே வந்து இன்டர்நேஷனல்னால் 3 டிஜிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு கமா வரும். ஓகேவா? நம்மளுதுனா ஃபஸ்ட்டு 3 டிஜிட்ஸ், நெக்ஸ்ட் 2 டிஜிட்டாக நம்மளுக்கு கமா ரைஸ் ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட்.
நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி முதல்ல நம்மளுக்கு கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க நல்லா பார்த்துக்கணும். இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி ப்ளேஸ் வேல்யூவா இல்லை நாமளாக ப்ளேஸ் வேல்யூன்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி சொல்லிக்கலாம். இல்லை எனக்கு வந்து அங்கே மென்ஷன் பண்ணி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் படி கேட்டாங்கன்னா அப்போ நம்ம கமா என்ன பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி வச்சிருப்போம். இங்கே 6 7 6 இதுக்கு நடுவில் 6 பதில் கமா வைக்கிறதுக்கு பதிலாக இங்கே கமா வச்சிருக்க மாட்டோம். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் நான் 676, 097 இருக்கும். ஓகேவா, இதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் ப்ளேஸ் வேல்யூனா என்ன, அப்போது 6ஓட ப்ளேஸ் வேல்யூனா என்ன, ஃபஸ்ட்டு எனக்கு எங்கே 6 இருக்குன்னு பார்த்துக்கணும். மோஸ்ட்லி டபுள் நம்பர்ஸ் இருந்தால் அவங்க அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருவாங்க. ஓகேவா, இந்த நம்பரோட ப்ளேஸ் வேல்யூ என்ன அப்படின்ட்டு. ஸோ இங்கே 6 நம்ம ஸ்டார்டிங்லேருந்து வரும். அப்போ 6ஓட ப்ளேஸ் வேல்யூ என்ன, 100 1s 10s 100 1000 10,000 lakhs. அப்போ lakh 6ஓட வேல்யூ ப்ளேஸ் வேல்யூ வந்து lakh. தட் இஸ் 6 into 1 6. ஓகே, தென் ஸோ 6 lakhs. 6 lakhsனால் அப்போ நான் என்ன பண்ணுவோம், 6 into 1 lakh போட்டோன்னா எனக்கு 6 lakh. அப்புறம் 70,000 இருக்குது. ஓகேவா, இது 10,000 ப்ளேஸ் வேல்யூ இருக்குது. அப்போ 7 into 10,000, 6 into 1000, 0 அப்படி தான், 0 into 100s, 9 into 10s and 7 into 1s. இதுதான் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரீஃப் பண்ணி எழுதியிருக்கோம். ரைட், அப்போ இது ஃபைனலாக வந்து இப்படி எழுதலாம், செப்பரேட் பண்ணி எழுதலாம். அவ்வளோதான் கான்செப்ட். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு இந்த ஹோல் வேல்யூ கிடைக்கும். இதே மாதிரி நம்ம இன்னொரு டிஜிட் எழுதியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ப்ளேஸ் வேல்யூ. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் சம் பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா, இப்போ வந்து how many thousands are there in 1 lakh அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் 1 lakh எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும். 1 lakhனா எத்தனை ஜீரோஸ் இருக்கும், we get 1 lakhனா வந்து 5 zeros இருக்கும். ரைட், 1 0 0 and 0 0 0. ஸோ 5 zeros divided by 1000. அப்போது நான் 0 zeros கேன்சல் பண்ணால் ரிமைனிங் இருக்கிறது எனக்கு 100. நான் இப்படி போட்டு தான் போகணுமான்னு கேட்டால் நமக்கு ஆஸ் பர் தி எக்ஸாம்ஸ், அந்த ஸ்கூல் எக்ஸாம்ஸ் ஸ்கூல் எக்ஸாம்ஸ் பார்க்கும்போது ஓகே எக்ஸ்பிளைன் பண்ணி போடலாம். இஃப் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக 1 lakh divided by 1 lakhல எத்தனை 1000 சொன்னால் 1 lakh divided by 1000. இது வந்து இந்த மாதிரி சிம்பிளாக இருக்காது, காம்படிட்டிவ்ல கொஞ்சம் ரஃபாக இருக்கும். ஸோ அவங்க எப்படி கேட்டிருப்பாங்க, இட் மேபி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் கேட்டிருப்பாங்க. ஓகேவா, ஸோ நமக்கு இப்போ பேசிக்காக பார்க்கும்போது ஓகே 1 lakhனா 1 lakh divided by 1000 we get. இப்போ 1 lakhல எத்தனை ஜீரோ இருக்குது, 5 0 divided by 1000ல ஒரு 3 0 3 0 3 0 கேன்சலேஷன், ரிமைனிங் இருக்கிறது 100. அப்போ therefore 1 lakh divided by 1000 we get 100. ஓகேவா, இதுதான் நம்ம ப்ளேஸ் வேல்யூல எழுதியிருக்கோம். lakh 100 lakh 10,000 1000 100s 10s 1s முதல்ல செப்பரேட் பண்ணிக்கிறோம். செப்பரேட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் how many thousands. ஸோ 1 million. 1 millionனா எத்தனை ஜீரோஸ் இருக்கும், 10 lakh தான் 1 million. அப்போ we get 6 zeros இருக்குமா 1 millionல. ரைட், அப்போ 6 zeros இருக்கும். 6 zeros divided by 1000, 3 0 3 0 கேன்சல், ரிமைனிங் 3 zeros, that is 1000. அப்போது மொத்தம் 1 millionல எத்தனை thousands இருக்குன்னு கேட்கணும், 1000 thousands வந்து 1 millionல இருக்குது. அவ்வளோதான். ஸோ இதுதான் சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் we move on to the 1. இப்போது fill in blanks. first the smallest 7 digit number isன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணால் போதும்னா 6 digit நம்பர், லார்ஜஸ்ட் 6 digit நம்பர் என்னவாக இருக்கும், லார்ஜஸ்ட் 6 digit நம்பர் வந்து 9,99,999 இருக்கும். ரைட், ஓகே, இந்த ஸ்மாலஸ்ட் 7 digit நம்பர் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஸோ ஸ்மாலஸ்ட் 7 digit நம்பருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லார்ஜஸ்ட் 6 digit நம்பர் எடுத்துக்கிறோம். லார்ஜஸ்ட் 6 digit நம்பர் என்னது, லார்ஜஸ்ட் 6 digit நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் 9,99,999. ஓகேவா, இது லார்ஜஸ்ட் 6 digit. அப்போ இதோட நான் 1 ஆட் பண்ணுறேன். 1 ஆட் பண்ணால் எனக்கு வந்து we get 10 lakh ரெண்டா. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் 7 digit நம்பர். ஓகேவா, இது ஃபர்ஸ்ட்டுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், அது லார்ஜஸ்ட் 8 digit நம்பர்னு கேட்டிருக்காங்க. லார்ஜஸ்ட் 8 digit நம்பர் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். லார்ஜஸ்ட் 8 digit நம்பர் என்னவாக இருக்க போகுது, தட் இஸ் 9 lakh, சாரி லார்ஜஸ்ட் 8 digit நம்பர். அப்போ இங்கே ஒரு இது வந்து 6 digit நம்பர். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 9 போட்டோம்னா we get 99 lakh. அப்போது 9,99,99,999. 1 2 3 4 5 6 7 8 வந்துருச்சா. ஸோ இதுதான் வந்து லார்ஜஸ்ட் 8 digit நம்பர். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, the place value of 5 in 7, that is we get 70 lakh 5,380. ரைட், அப்போது நான் ஃபர்ஸ்ட் எனக்கு இது பிளேஸ் வேல்யூ தெரியும்னா அப்போ நான் முதல்ல அந்த கமா எனக்கு யூஸ் பண்ண தெரியும். கமா நோட்டேஷன், தட் இஸ் 7005380 கொடுத்துருக்குறது. ஓகேவா, 7005380. அப்போ எனக்கு முதல்ல இந்த கமா யூஸ் பண்ண தெரியணும். கமா ஃபர்ஸ்ட் நான் ஃபில் பண்ணுறேன். தட் இஸ் 80னா அப்போது ரைட் 380க்கு முன்னாடி நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி 1s 10s 100s ஒரு கமா, அப்புறம் 1000s 10,000 அப்புறம் ஒரு கமா, நெக்ஸ்ட் lakhs 10 lakh. அப்போ இது எவ்வளோ 70 lakh 5,380 தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அப்போ நான் இதில் ஈஸியாக சொல்லிடலாம். ப்ளேஸ் வேல்யூ ஆஃப் 5 என்னது, இது வந்து 1s 10s 100 1000. அப்போது ப்ளேஸ் வேல்யூ ஆஃப் 5 என்னன்னா 5 into 1000. ஸோ 5,000 தான் வந்து 5ஓட ப்ளேஸ் வேல்யூ. ரைட், தட் இஸ் ஓகே, thousandsல இருக்குது. நெக்ஸ்ட் திங், the expanded form of the number 76,70,905 is. ஸோ எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்னா நம்ம என்ன எழுதணும், தட் இஸ் ஃபர்ஸ்ட் எனக்கு கமா ரைஸ் பண்ண தெரியணும். இங்கே ஆல்ரெடி கமா நோட்டேஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ எனக்கு ப்ராப்ளம் இல்லை. நான் டேரெக்டாக 1s 10s 100 வேல்யூஸ் ப்ளேஸ் வேல்யூஸ் மல்டிபிள் பண்ணி நான் எழுதினா மட்டும் போதும். அப்போ நம்ம கொடுத்துருக்க நம்பர் என்னது, that is we have given 76. ரைட், 76,70,905. அப்போது இது நம்ம வந்து ஓகே, எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ப்ளேஸ் வேல்யூவில் நான் மல்டிபிள் பண்ண தெரியணும். அப்போ ப்ளேஸ் வேல்யூவில் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம என்னன்னா இதை மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ 76. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம
இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 7 வந்து 1 10 100 1000 10,000 lakh 10 lakh பிளேஸில் இருக்குது. அப்போ 7 இன்ட்டு we get 10 lakh, ரைட்? 10 lakh மல்டிப்ளை பண்ணோம்னா தட் இஸ் 70 lakh, ரைட்? இதுதான் அதோடைய பிளேஸ் வேல்யூ. நெக்ஸ்ட் 6 இன்ட்டு இது 10 lakhs பிளேஸில் இருக்குது. 6 இன்ட்டு 1 lakh, தட் இஸ் we get 6 lakh, ரைட்? 6 lakh. அப்புறம் 7 இன்ட்டு அகைன் 7 வந்து 10,000 பிளேஸில் இருக்குது. therefore into 10,000 we get 70,000. ஸோ நெக்ஸ்ட் வந்து 0 இன்ட்டு தௌசண்ட்ஸ் பிளேஸில் இருக்குது. ஸோ we get 0 தான். நெக்ஸ்ட் வந்து 9 இன்ட்டு ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் இருக்குது. we get 900. அண்ட் அகைன் 0 இன்ட்டு டென்ஸ் பிளேஸ் which is 0 தான். ஸோ தென் வந்து 5 இன்ட்டு ஒன்ஸ் பிளேஸ் we get 5. அப்போ இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணி எழுதுனா இதான் அதோடைய எக்ஸ்பெண்டட் ஃபார்ம், ரைட்? 76,000 70 lakh 76 lakh 70,905 எக்ஸ்பெண்டட் ஃபார்ம் என்னன்னா 70 lakh ப்ளஸ் 6 lakh ப்ளஸ் ஒரு 70,000, ஓகேவா? ப்ளஸ் ஒரு 0, ஸோ 0 நான் மென்ஷன் பண்ண தேவையில்ல. அண்ட் ப்ளஸ் 900 ப்ளஸ் அகைன் ஒரு 0 ப்ளஸ் 5, ஓகேவா? இதுதான் அதோடைய எக்ஸ்பெண்டட் ஃபார்ம், ரைட்? நெக்ஸ்ட் say true or false. So the successor of a 1 digit number is always a 1 digit number. கண்டிப்பாக இது ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா ஸோ ஒரு 1 digit நம்பர் இருக்குது. இப்போ நான் வந்து 6 ஒரு 1 digit நம்பர், இந்த 6ஓட 1 digit நம்பர் வந்து நான் ப்ளஸ் சக்ஸர்னா என்னது ப்ளஸ் 1 ஆட் பண்ணனா சக்ஸஸர், அடுத்து இருக்கிறவங்க எனக்கு வேணும்னா ப்ளஸ் பண்ணோம், ப்ரிடெசஸர் முன்னாடி இருக்கவங்க வேணும்னா மைனஸ் பண்ணோம், ரைட்? அப்போது ஒரு 1 digit நம்பர், நான் 6 வந்து ஒரு 1 digit நம்பர், அதை நான் 1 கூட ஆட் பண்ணனா எஸ் ஐ கெட் 7 இஸ் a 1 digit நம்பர். ஆனால் இப்போது 9 எடுத்துக்கிறேன். 9 ஒரு 1 digit நம்பர், இது கூட நான் ஆட் பண்ணனா we get 10. ஸோ 9ன்றது கிரேட்டஸ்ட் 1 digit நம்பர். அப்போ எனக்கு 1 ஆட் பண்ணால் கண்டிப்பாக எனக்கு ஸ்மாலஸ்ட் 2 digit நம்பர் கிடைக்கும். அப்போது இது என்னது இஸ் டெஃபினெட்லி அ ஃபால்ஸ், ரைட்? இஸ் ஆல்வேஸ் 1 digit. நெக்ஸ்ட் the predecessor of a 3 digit number is always a 3 or 4 digit number. predecessorனா முன்னாடி, ஓகேவா? ஒரு 3 digit நம்பருடைய predecessor எடுக்கிறேன், அது எப்பயுமே ஒரு 3 digit or 4 digit நம்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக 3 digit நம்பர்லேருந்து நான் அதோட predecessor எடுத்தால் ஒன்று 2 digit இருக்கும், இல்லை 3 digit இருக்குமே தவிர்த்து 4 digit இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்போ இது கண்டிப்பாக ஃபால்ஸ். நெக்ஸ்ட் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷனில் இந்த நம்பரை நம்ம எப்படி எழுதுறோம்னு சொல்லியிருக்காங்க, தட் இஸ் கரெக்ட் தான். ஸோ இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா we get it as 6,79,99,037, ரைட்? அப்போ இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸில் நம்மளுக்கு அப்படி தான் வரும், லேக்ஸ் க்ரோர்ஸ், அதான் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ லேக்ஸ் க்ரோர்ஸில் தான் நம்ம இருக்கும். தட் இஸ் இங்கே நம்ம 3 கமா வந்தாலே கண்டுபிடிச்சோம். 3 கமா அதாவது எல்லாத்துலேயுமே 3 டிஜிட்ஸ்க்கு அப்புறம் கமா வச்சுருந்தாங்கன்னா தட் இஸ் இன்டர்நேஷனல். 2 வச்சுருந்தாங்கன்னா இது இந்தியன். ஸோ இது இந்தியன் சிஸ்டம். நெக்ஸ்ட் திங் இப்போ இதோட எக்ஸ்பென்ஷன். ஸோ 88,888, ரைட்? அப்போ 88,000, அப்போ இது 10,000 பிளேஸ். நெக்ஸ்ட் வந்து 10,000 பிளேஸ், அப்புறம் ஹண்ட்ரட்ஸ், டென்ஸ், ஒன்ஸ், ரைட்? ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் 8 into 10,000, ரைட்? 8 into 10,000 ப்ளஸ் 8 into 100. 8 into 100 கேட்டனா கிடையாது, ஏன்னா 8 into 1000 வரணும், ரைட்? அப்போ இது வந்து என்னது, இது ட்ரூ அண்ட் தென் இது வந்து ஃபால்ஸ். பிகாஸ் ஐ காட் 1 பிளேஸ், 10 பிளேஸும் இருக்குது, ஹண்ட்ரட்ஸ் இருக்குது, ஆனால் தௌசண்ட்ஸ் இல்லை. அப்போது ஹென்ஸ் இது ஃபால்ஸ், ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் we move on to the third question. ஸோ தேர்ட் கொஷின் என்ன, how many 10,000s are there என்ன ஸ்மாலஸ்ட் 6 digit நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் அப்போ ஸ்மாலஸ்ட் 6 digit நம்பர் என்ன அப்படின்ட்டு தெரியணும். ஓகேவா? ஸ்மாலஸ்ட் 6 digit நம்பர் என்னது 99,000, smallest 6 digit number, right? அப்போது we have the 10,000s, 10 lakh, it will be the smallest 6 digit number. ஸோ எனக்கு ஒரு ஸ்மாலஸ்ட் 6 digit எந்த டிஜிட் நம்பராக இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு ஸ்மாலஸ்ட் டிஜிட் நம்பர் வேணும்னாலே நான் என்ன பண்ணணும், அதோடைய லார்ஜஸ்ட் 5 digit, அதுக்கு முன்னாடி 6 digitனா அப்போ 5 digitல லார்ஜஸ்ட் கண்டுபிடிக்கணும். 5 digitல லார்ஜஸ்ட் வந்து 99,999. அப்போ நான் +1 ஆட் பண்ணால் போதும், we get the smallest 6 digit number. இது லார்ஜஸ்ட் 5 digit number +1 we get smallest 6 digit number. ஓகேவா? அப்போ this is the smallest 6 digit number, right? The next thing, fourth question. So observe the commas and write down the place value of 7s. So 7 உடைய place value மட்டும் கேட்டுறாங்க. observe the commas. So இது வந்து என்னது, இது 2 இருக்கா, ஃபர்ஸ்ட்டு மட்டும் 3, நெக்ஸ்ட் எல்லாம் 2னா இட் இஸ் இந்தியன் ஸ்டாண்டர்ட். எல்லாமே 3 இருக்குன்னா இது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ், ஓகேவா? ஸோ இது இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸில் பாருங்கள். இப்போது 1s 10s 100 1000 10,000 lakh 10 lakh. அப்போது 7 எந்த பிளேஸில் இருக்குது 10 lakh. அப்போது ஃபஸ்ட்டில் வந்து 7ஓட பிளேஸ் வேல்யூ என்னது 7 into 10 lakh, ரைட்? அதுதான் 7ஓட பிளேஸ் வேல்யூ, தட் இஸ் 70 lakh தான் வந்து ஃபஸ்ட்டில் 7ஓட பிளேஸ் வேல்யூ. இந்த நெக்ஸ்ட் வீக் பார்க்குறோம், இது வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ், தட் இஸ் 1s 10s 100 1000 10,000 100,000. 100,000க்கு அப்புறம் தட் இஸ் 1 lakh, அதாவது இதுதான் இந்த இடத்துல இது 1 lakh, ரைட்? 1 lakh அப்புறம் 10 lakhs. 10 lakhsனால் 1 million. 100,000s 1 million. இங்கே அப்போது 7ஓட வேல்யூ பிளேஸ் வேல்யூ இங்கே என்னன்னா 1 million. தட் இஸ் இங்கே 7ஓட பிளேஸ் வேல்யூ என்னது, 7ஓட பிளேஸ் வேல்யூ வந்து 1 million, ஓகேவா? 7 million அப்படின்னு நம்ம எழுதலாம். இது என்னது, இது வந்து 70 lakhs,
ஓகேவா 70 lakhs இது வந்து 7 million. ஸோ நம்ம இது ஈஸியாக எப்படி சொல்லிடலாம்னா இது ரெண்டும் சேம் நம்பர் தானே. இங்கே நம்மளுக்கு சிஸ்டம் மட்டும் தான் கமாஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு, பட் ரெண்டு பேருமே நம்மளுக்கு சேம் நம்பர் தான். அப்போ நான் எப்படி சொல்லலாம், தட் இஸ் இதை நான் எப்படி எழுதிக்கலாம்னா 70 lakhsனா 70 lakhsம் 7 million ஈக்குவல் தான். ஓகேவா, இதுதான் வந்து நம்ம இதில் வந்து புரிஞ்சு வேண்டிய விஷயம். ஸோ ஏன்னா 10 lakhனா 1 million, அப்போ 70 lakhனா 7 million. Got it? ஸோ ரெண்டுமே சேம் தான். நெக்ஸ்ட் திங், ரைட் தி ஃபாலோவிங் நம்பர்ஸ் இந்த இன்டர்நேஷனல் சிஸ்டம் பை யூசிங் கமாஸ். ஸோ இன்டர்நேஷனல் சிஸ்டமில் கேட்டுருக்காங்க, நம்ம ஈஸியாக இதில் வந்து போட்டுடலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ 3 டிஜிட்டாக வச்சாலே அது இன்டர்நேஷனல், அவ்வளோதான் கான்செப்ட். இன்டர்நேஷனல் சிஸ்டம் பை யூசிங் கமாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 6 5 1 10 100 இங்கே ஒரு கமா, அப்புறம் 1000 10,000 100,000 இதுதான் ஃபர்ஸ்ட்டுக்கு. செகண்டுக்கு என்னென்னு பார்த்தோம்னா 1 10 100 ஒரு கமா, அப்புறம் 1000 10,000 100,000 இங்கே ஒரு கமா, அண்ட் தென் நெக்ஸ்ட் இதுதான் இதோடைய நம்பர். நெக்ஸ்ட் தேர்ட் 1 10 100 இங்கே ஒரு கமா, 1000 10,000 100,000 ஒரு கமா. ஸோ மிஸ் இருக்கிறது என்னது 1 million 10 million 100 million அப்புறம் 1 billion வரும். Got it? நெக்ஸ்ட்டு 1 10 100 ஒரு கமா, 1000 10,000 100,000 நெக்ஸ்ட் ஒரு கமா, 1 million 10 million 100 million நெக்ஸ்ட் ஒரு கமா. Got it? That is 1 million and 10 lakh, 10 million na 100 lakh, 100 lakh na 1 crore, 1 crore அப்புறம் 10 crore, 100 crore, 100 crore na 1 billion. ஓகேவா, இதுதான் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கான சிஸ்டம், கமா சிஸ்டம். நெக்ஸ்ட், ரைட் தி லார்ஜஸ்ட் 6-digit நம்பர் அண்ட் புட் கமாஸ் இன் தி இந்தியன் அண்ட் தி இன்டர்நேஷனல் சிஸ்டம். ஸோ லார்ஜஸ்ட் 6-digit நம்பர் எழுதி அதில் வந்து இந்தியன் அண்ட் இன்டர்நேஷனல் சிஸ்டம் படி நம்ம கமாஸ் வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் 6-digit நம்பர். ரைட், லார்ஜஸ்ட் 6-digit நம்பர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, the largest 6-digit number யாரு? ஸோ 9,99,999. This is the largest 6-digit number. ஸோ நமக்கு இப்போ கமா தேவையில்லை. தட் இஸ் நவ் கன்சிடர் லார்ஜஸ்ட் 6-digit நம்பர் இவங்க தான். ஓகே, 1 2 3 4 5 6 digits இருக்காங்களா? ரைட், இவங்களை நம்ம என்ன கேட்டிருக்காங்க, இந்தியன் சிஸ்டம் படியும் இன்டர்நேஷனல் சிஸ்டம் படியும் கமாஸ் வைக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இந்தியன் சிஸ்டமில் எப்படி இருக்கும்? இந்தியன் சிஸ்டமில் ரைட் 1s 10s 100s அப்புறம் ஒரு கமா, 1000s 10,000 அப்புறம் ஒரு கமா, அப்புறம் லேக், தட் இஸ் 9,99,999. இது இந்தியன் சிஸ்டம். இதே இன்டர்நேஷனல் சிஸ்டம்னா ஓகே, இன்டர்நேஷனல் சிஸ்டம்ஸில் எப்படி இருக்கும்? அதே 999. ஓகே, காட் தட். ஸோ 1s 10s 100s ஒரு கமா, 1000s 10,000 100,000 அவ்வளோதான். ஸோ அப்போது இது எவ்வளோ? 100,000னா 900,000 900,000 99. ஓகேவா, ஸோ இது இன்டர்நேஷ்னல் அண்ட் இந்தியன் சிஸ்டம். காட் தட். அண்ட் தென் நெக்ஸ்ட் திங் வந்து 7th கொஷின், ரைட் தி நம்பர் நேம்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங் நியூமரல்ஸ் இந்த இந்தியன் சிஸ்டம். நம்ம இந்தியன் சிஸ்டமில் ஈஸியாக சொல்லிடலாம், நம்பர் நேம்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஆஃப் த ஃபாலோவிங் நியூமரல்ஸ். அப்போது நான் எப்படி எதுவும் இது 1s 10s 100, 1000 10,000 lakh 10 lakh, அப்போது 70 lakhலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 70 lakh 70 lakh ஓகேவா, 75 lakh 32,105 இதுதான் இதோடைய நேம். ஓகேவா, எப்படி ரைட் பண்ணலாமா? and then we get 7th question. First point, that is 75 lakh 32,105. இது எப்படி நம்ம நேமில் எழுத சொல்லியிருக்காங்க, ரைட் த நேம்ஸ் ஆஃப் தி ஃபாலோவிங் நியூமரல்ஸ் இன் இந்தியன் சிஸ்டம். இப்போ இந்தியன் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு கமா இருக்குது, அப்போ நான் டேரெக்டாக நேம் மட்டும் எழுதுனா போதும். ஸோ 75 lakh 32,105 இதுதான் நமக்கு வந்து 105. ஸோ இதுதான் வந்து இதோடைய இந்தியன் ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் படி நேம். நெக்ஸ்ட் இதுக்கு ஸோ சிமிலர்லி வி கெட் இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா 1s 10s 100, 1000 10,000, lakh 10 lakh, crore, அப்போது 9 crore 75 lakh 63,453 அதான் அதோடைய நேம். ஓகேவா, தட் இஸ் ஸோ பாருங்கள், தட் இஸ் 9 crore, ரைட், 9 crore 75 lakh 63,453 453. ஸோ இதுதான் வந்து 7th கொஷின்ஸோட ஆன்சர். நெக்ஸ்ட் திங், read the number names in words international system. ஸோ இப்போ நம்ம எப்படி இந்தியனில் யூஸ் பண்ணுமோ அது இன்டர்நேஷனலில் சொல்ல போகிறோம். இது வந்து 1s 10s 100, 1000 10,000 100,000. ஸோ 345,000 இது. ஓகேவா, 345,678. Okay, we write it in the names, letters எழுத போகிறோம். ஸோ இன்டர்நேஷ்னல் சிஸ்டம், ரைட். ஸோ 8th one first 3 4 5
6 7 8 இதான் நம்மளுக்கு கொடுத்துருக்குது. இது எப்படி எழுதுவோம்? 300 ஓகேவா, 345,000 ஓகேவா, 345,678 ரைட். இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். அதே மாதிரி சிமிலர்லி செகண்ட் பார்த்தோன்னா, ஸோ இது 100,000 ரைட். அடுத்தது 1 million. அப்போ 8,343,710 இதுதான் இதோடைய நேம் ஓகேவா. 8 million புரியுதா? ஸோ மில்லியன் ஏன்னா ஒன்ஸ் டென்ஸ் தௌசண்ட்ஸ், 100 10,000 100,000, அப்புறம் 1 million தான் நம்மளுக்கு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸில். அப்போ நம்ம எது விடும்? 8,343,710. சிமிலர்லி இது என்னது? 100 million ரைட். 103,456,789. ஸோ இதெல்லாம் சிம்பிள் தான். நமக்கு இன்டர்நேஷனல் சிஸ்டம் புரிஞ்சிருச்சுன்னா மிச்செல்லாம் நம்ம நல்லா ஈஸியாக எழுத முடியும் ஓகேவா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ரைட் தி நம்பர் நேம்ஸ் இன் நியூமரல்ஸ். ஸோ நியூமரல்ஸில் கேட்டிருக்காங்க. இது ஈஸியாக நம்ம ஃபில் பண்ணிடலாம். எப்படின்னா 2,32,51,980. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? 2 crore ஓகேவா. 2 crore 31 lakhs 30 lakhs. ஸோ 2 crore 30 lakhs 51,980 ரைட். 51,980 இதான் நம்மளுக்கு இதோடைய வேல்யூ ஓகேவா. 2 crore ஏன்னா ஒன்ஸ் டென்ஸ் 100, 1000 10,000, lakh 10 lakh, crore. ஸோ 2 crore 30 lakhs 51,980. Got that? Next question. 66,345,000. அப்போ மில்லியன்ஸ் இது என்ன ஸ்டாண்டர்ட்? இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் ரைட். 66 millions. ஸோ 66 million நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? 100,000 அப்புறம் வந்து 1 million. அப்போது 66 million 345,000. ஸோ 345,027 ஓகேவா. ஏன்னா 100 பிளேஸ் இல்லை, அப்போ 27 இதான் நம்மளுக்கு இதுக்கான வேல்யூ. 66 million ஏன்னா ஒன்ஸ் டென்ஸ் 100, 1000 10,000, 100,000, 1 million 10 million, 10 millionல 60 இருக்குது. அப்போ 66,345,027 ரைட். ஏன்னா 100 பிளேஸ் கொடுக்கல, அதனால் 100 பிளேஸ் தான் 0. நெக்ஸ்ட் 789 million. ஸோ இதுக்கான ஆன்சர் இங்கே ஃபில் பண்ணுறேன். 789 millions 213,000 ரைட். 213,456 ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா. ஸோ நமக்கு வேர்ட்ஸ்லேயும் இல்லை தெரியணும், வேர்ட்ஸில் வந்து நம்பருக்கும் கன்வெர்ட் பண்ண தெரியணும். நெக்ஸ்ட் Tamil Nadu has bought 26,345 square kilometer of forest land. So write the number mentioned in the statement in Indian system and international system. So நம்ம இங்கே ரைட் பண்ணலாமா? ஓகே. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க நம்பர் இங்கே என்னென்னு பார்த்தோன்னா 26,000. ஸோ 26,345 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்ட் வந்து தமிழ்நாடு வாங்கியிருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து இந்தியன் சிஸ்டம்லையும் இன்டர்நேஷனல் சிஸ்டம்லையும் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ 26,345. அப்போ இதில் ஆல்ரெடி கொடுத்துருக்கிறது என்ன சிஸ்டம் தான்? இந்தியன் சிஸ்டம். அதை நம்பர்ஸில் ரைட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ 26,000 முதல்ல நம்ம அந்த நம்பர் ரைட் பண்ணிக்கலாமா? ஸோ 26,345 26,345 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஓகேவா. 45 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ இதுதான் நம்மளுக்கு வாங்கியிருக்கலாம் ஓகேவா. 26,345 இதுதான் நம்மளுக்கு வாங்கியிருக்கிற அந்த லேண்டோட ஏரியா ரைட். இப்போது இந்த நம்பரை வந்து நமக்கு இந்தியன் சிஸ்டம் இன்டர்நேஷனல் சிஸ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் சிஸ்டமில் எழுதலாமா? இந்தியன் சிஸ்டமில் என்ன? நம்ம கமாஸ் தான் மெயின் இந்தியன் சிஸ்டம். ஸோ 26,345 that is 26,345 இதான் இந்தியன் சிஸ்டம். இன்டர்நேஷனல் சிஸ்டமில் என்னது? ஸோ நமக்கு பெரிய சேஞ்ச் எதுவும் இல்லை. ஏன் 10,000 வரைக்கும் இந்தியன்லேயும் சரி இன்டர்நேஷனல்லையும் சரி we get it the same number ஓகேவா. write the number mentioned in this statement in Indian and international system. ஸோ இதுதான் வந்து இந்தியன் அண்ட் இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஓகேவா. நெக்ஸ்ட் திங் the number of employees in Indian Railways is about 10 lakhs. Write this in international system of numeration. அதாவது இது எப்படின்னா நம்ம வந்து we have to separate this. ஸோ இந்தியன் சிஸ்டம் அப்படின்னா ஒன்ஸ் டென்ஸ் 100 தட் இஸ் இப்போது 26,345 இந்த நம்பர் பொறுத்த வரைக்கும் இந்தியன் சிஸ்டம்னா தட் இஸ் we have இப்போது 22னா வந்து 2 into 10,000 தட் இஸ் 20,000. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? சிஸ்டமாக டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ 2 and 6 into 1,000 தட் இஸ் 6,000. 3 into 100 300 and then next 4 into 10s that is 40 and then 5 into 1s. ஸோ டோட்டலாக வந்து இதுதான் வந்து இந்தியன் சிஸ்டம். இங்கே இந்தியன் இன்டர்நேஷனல் சேம் தான். ஏன்னா 10,000 வரைக்கும் ரெண்டு சிஸ்டம்லேயும் சேம் தான். அதனால் இந்த கொஸ்டின் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் தி நம்பர் ஆஃப் எம்ப்ளாய்ஸ் இன் இந்தியன் ரயில்வேஸ் இஸ் அபவுட் 10 lakhs. ரைட் திஸ் இன் இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன். ஸோ 10 lakhsனா இந்தியனில் 10 lakhsனா இன்டர்நேஷனலில் 1 million ரைட். அப்போது 10 lakhs நம்மளுக்கு கொடுத்துருக்க நம்பர் வந்து 10 lakhs. இதே இந்தியன் அண்ட் இன்டர்நேஷனலாக எழுத போகிறோம். அப்போது இந்தியன் சிஸ்டமில் இது 10 lakhsனா
10 lakhs is equal to international systemல என்னது 1 million, ரைட் 1 million. அப்போ 1 millionக்கு நான் வந்து சேஞ்ச் பண்ண மட்டும் போதும். 1 million நம்ம எழுதுவோம், it can be written as, so that is 1s, 10s, 100, 1000, 10,000, 100,000. Okay, so 1 million நம்ம சேஞ்ச் பண்ண மட்டும் போதும். $1 million. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், தட் இஸ் இப்போது 6, ரைட். இது நான் டேரெக்டாக எப்படி தான் இதோட ஒன்ஸில் இதோட பிளேஸ் வேல்யூ வந்து 10 lakhs. தட் இஸ் 1 into 10 lakhs. we get it as again 10 lakhs. 10 lakhs தான் வரப்போகுது. ஸோ இதுதான் இங்கே ஒன்னோட பிளேஸ் வேல்யூ. இது வந்து இந்தியனில். இன்டர்நேஷ்னலில் பார்க்கும்போது எப்படி எழுதுவோம்? ஸோ இது இன்டர்நேஷ்னல், ரைட். 1 million, 1 million, தட் இஸ் 1 into 1 million we can again. ஸோ இதுதான் வந்து இந்தியன் அண்ட் இன்டர்நேஷ்னலில். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ். ஸோ த சக்ஸஸர் ஆஃப் 10 million இஸ் 10 millionனா தட் இஸ் 10 million எப்படி எழுதுகிறோம்? 10 million. ஓகே, 12th ஒன்ல சக்ஸர் ஆஃப் 10 million. அப்போ எனக்கு 10 million ஃபஸ்ட் எப்படி எழுதணும்னு தெரியணும். 10 millionனா இதுதான் 10 million. 1s, 10s, 100, 1000, 10,000, 100,000, 1 million, 10 million. இது 10 million. 10 millionோட சக்ஸர்னா +1. அப்போ +1 போட்டால் எனக்கு 10 millionth 1. ஓகேவா? இதுதான் வந்து இதோடைய சக்ஸஸர். that is the answer would be 6 digits. ஸோ நடுவில் 6 zeros இருக்கும். 1 2 3 4 5 6. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி இதுதான் ஆன்சர். ஏன்னா இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6. 10 million + 1 தான் அதோடைய சக்ஸர். 10 million தோணும். the next thing, the difference between the successor and the predecessor of, so first 900 that is 99,999, ரைட். இதோடைய சக்ஸர் அண்ட் predecessor. சக்ஸர்னா +1 ஆட் பண்ண போகிறோம், predecessorனா -1. அப்போது எனக்கு ஃபர்ஸ்ட் சக்ஸர் தெரியணும். ஓகேவா? 99,999. இதோடைய சக்ஸர் யார்? சக்ஸர் வந்து இங்கே சக்ஸர் தான் அதிகமாக போகிறாங்க. நம்ம சப்ராக்ஷன் எப்படி பண்ணுவோம்? லார்ஜஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட். அப்போது சக்ஸர் யாருன்னா தட் இஸ் 1 lakh தான் வந்து இதோடைய சக்ஸர். ஒரு 5 digit நம்பர்னா 99,999 சக்ஸர். ஸ்மாலஸ்ட்டு 6 digit நம்பராக இருப்பாங்க, ரைட். இதுதான் ஸ்மாலஸ்ட்டு 6 digit நம்பர். அப்போ இது சக்ஸர். மைனஸ் ப்ரெடெசர் யார்? இதுலேருந்து -1 99,998. இதுதான் ப்ரெடெசர். அப்போ 1 lakhலேருந்து நான் 99,998 மைனஸ் பண்ணால் we get it as 2, ரைட். இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? தி நெக்ஸ்ட் திங், 1 billion is equal to 1 billion நம்ம சொல்லியிருக்கோம். 100 crore தான் வந்து 1 billion. நெக்ஸ்ட், இந்த எக்ஸ்பெண்டட் ஃபார்ம் ஆஃப் த நம்பர் 6,70,905. 6 lakh. அப்போ 6 into 1 lakh எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இங்கே 6 into 10,000 தான் இருக்குது. இந்த 2 ஆப்ஷன். நெக்ஸ்ட் 6 into 1 lakhன்னு பார்க்கணும். 1 2 3 4 5. ஸோ இது 6 into 1 lakh, இது 6 into 10 lakh. அப்போ எனக்கு ஆப்ஷன் இதுதான். ஸோ 6 into 10 1 lakh ப்ளஸ் 7 into 10,000 ப்ளஸ் 0 into 1000 ப்ளஸ் 9 into 100 place ப்ளஸ் 0 into 10th place ப்ளஸ் 5 into 1 place. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ இதோட வந்து எக்ஸசைஸ் 1.1 ஃபினிஷ்.